ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் எப்படி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி குயிக்காக ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது எல்டர் இம்பல்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு நாம் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, டைரெக்ஷன், மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றத நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாம் இந்த எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம் இதை வச்சு நம்ம வால்யூம் யூஸ் பண்ண போகிறோம், வால்யூம் சார்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இல்லாமல் இதை எல்டர் இம்பல்ஸ் இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணி நாம் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நாம் ஒரு ட்ரேட் எடுக்கிறது, குயிக்காக ஸ்கேல்பிங் ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க, இந்த சார்ட் எதனுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏப்ரல் ஃபியூச்சருடைய ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எனி இண்டெக்ஸ், அது பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை சென்செக்ஸ், எது வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ட் நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம் அந்த இண்டிகேட்டர் உங்களுடைய சார்ட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நாம் இந்த வால்யூம் சார்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இன்றைக்கி 25th ஏப்ரல் 2024 மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாகவே ப்ரீவியஸ் டே உடைய லோ பிரேக் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு பேரியஸ் சென்டிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிக்குது. இதே ப்ரீவியஸ் டேஸ் க்ளோசிங் ப்ரைஸ் ஆர் லோக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லி சென்டிமெண்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ 25/4 இன்றைக்கான மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பாயிண்ட்ஸ், 40 to 50 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் யூ ஷுட் நாட் டேக் எனி ட்ரேட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம ட்ரேடு எடுக்க போகிறது கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அது புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா இல்லை பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்குறோம். அதே போல் அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்டு 9:15 ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லெவலில் உடச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் சப்போர்ட் லெவல் உடச்சி ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் பாரோடைய வால்யூம் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டிலில் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயிக்காக ஒரு புட் சைடில் நம்ம என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும் மார்க்கெட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். செகண்ட் ட்ரேடு என்ன ஆகிருக்கும்? அரௌண்டு 9:35க்கு அகெயின் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா, டுடே ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. கண்டிஷன் 1 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் S1க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? S1, S2, S3 நம்ம பிவோட் பாயிண்ட்ஸ் இதில் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஃபிபொனாச்சி டைப் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கான ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குது. அது போக சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கலர்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது மாதிரி நீ என்ன பண்ணலான்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அகைன் 9:35க்கு நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்டு 22,395க்கு என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
22,373. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 60 பாயிண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 20,400 to 20,500 ஆல்மோஸ்ட் 1:3 நமக்கு ரிஸ்க் ரிவார்டே நமக்கு கிடச்சிருக்கும். இந்த 9:35 கேண்டில் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா. ஸோ அடுத்து நம்ம வந்து எங்கே என்ட்ரி ஆகிருப்போம், அடுத்தது வந்து இந்த கேண்டிலில் நீங்கள் 1:3 இல்லை 1:2 ரிஸ்க் ரிவார்டு எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ அடுத்து நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிருப்பீங்க. அரௌண்ட் 10:45 ஒரு கேண்டில் என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஸோ அதேமாரி சிமிலர் டே லோ நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டாகவும் அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11:5 வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலை வந்து அடுத்து வர கேண்டிலில் வந்து எல்லாமே என்னன்னா பிரேக் ஆகலை, விச் மீன்ஸ் மார்க்கெட்டில் வந்து சென்டிமெண்ட் ஹஸ் சேஞ்ச் ஃப்ரம் பேரிஷ் டு புல்லிஷ் அப்படின்றது தான் குறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டிலுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் S1 லெவலுக்கு டெஃபினட்டாக உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. வேறஸ் நீங்கள் 1:2 ஆர் 1:3 ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு 1:2 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தோடனே ப்ராஃபிட் டார்கெட் ட்ரையல் பண்ணிகிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக் சப்போர்ட்டில் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கா, அதே மாதிரி வால்யூம் செக் பண்ணுறீங்க. வால்யூம் வந்து ப்ரீவியஸ் பாருடைய வேல்யூம் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. ஸோ ப்ராஃபிட் ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.